ராம் நாராயண ராம் எல்லா ஆன்மீக கருத்துக்களையும் வழிகாட்ட வேண்டும். அப்போதுதான் தன்னிச்சையாக சகோதர சிந்தனை, விசாலமான கருத்துக்கள் உருவாகும். ஒவ்வொரு மனிதனும் விசாலத்தையும் விசாலமான மனதையும் பெறுவார். இன்று அவர்கள் அதை பெறவில்லை. டாக்ஸி அனுமதி, பஸ் லைசென்ஸ் போன்றவற்றில் சிக்கிக் கொண்டிருப்பதால் இந்த கருத்தில் தங்களை அர்ப்பணிக்க முடியவில்லை. இந்த மாதிரி அனுமதி வழங்கும் அமைச்சர்கள் ஆபத்தானவர்கள். அவர்கள் கையடக்க திருடர்களை விட கூடுதலாக ஆபத்தானவர்கள். கையடக்க திருடர்கள் தங்கள் குடும்பத்தை காப்பாற்ற மட்டுமே இதை பின்பற்றுகிறார்கள். ஆனால் இந்த அமைச்சர்களின் செயல் சமுதாயத்தில் புழுக்கள் வளர்க்கிறது. இது சமுதாயத்திற்கான ஆபத்து. ஆகவே அவர்களை அழிக்க வேண்டும். முதலில் திருத்தம் செய்ய வேண்டும். ஏனெனில் இது மிகவும் மோசமான நிலைமையாகும். இவ்வாறு தொடர்ந்தால் கருணை, அன்பு, பாசம் குறையும். அனைவருக்கும் வேண்டுகோள், நீங்கள் வாருங்கள் மற்றும் ஒத்துழைக்கவும். ஒரே அரசு, அதுவே ஆன்மீக அரசு. அவர்கள் மட்டுமே வழிகாட்டுவார்கள். ஒத்துழைக்காதவர்களை புறக்கணிக்க வேண்டும். ஏனெனில் நாடு அல்லது உலகத்திற்கு ஒரு மத்திய நிதி இருக்கும். அவர்கள் அமைதியை விரும்பவில்லை. அவர்கள் தங்கள் லாபத்தை மட்டும் நினைக்கிறார்கள்.